பழமையான காலத்தில் ஒரு சிறிய நாட்டில் அழகான பாசமிகு ஒரு பெண் வாழ்ந்தாள். அவளின் பெயர் சிண்ட்ரெல்லா. அவள் சிறுமியாக இருக்கும்போதே தாயை இழந்துவிட்டாள். பின்னர் அவளது தந்தை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார். புதிய தாயும் அவளது 2 மகள்களும் சிண்ட்ரெல்லாவை விரும்பவில்லை. தீய அத்தையும் சகோதரிகளும். அத்தையும் 2 மகள்களும் எப்போதும் அழகான புடவைகள், நகைகள், உணவுகள் ஆகியவற்றில் மட்டுமே விருப்பமுடையவர்கள். ஆனால் சிண்ட்ரெல்லாவை அவர்கள் ஒரு வேலைக்காரியாகவே நடத்தினர். அதிகாலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்தல், அடுப்பில் சமைத்தல், தோட்டத்தில் வேலை செய்தல், துணிகளை துவைத்தல், இவை எல்லாவற்றையும் சிண்ட்ரெல்லாவிடம் செய்ய வைத்தனர். அவள் சாம்பலில் உட்கார்ந்து தூங்கியதால் சிண்ட்ரெல்லா என்ற பெயர் ஏற்பட்டது. ஆனால் எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும் சிண்ட்ரெல்லா மனதின் ஆழத்தில் எப்போதும் நம்பிக்கை வைத்தாள், ஒருநாள் என் வாழ்க்கை மாறும் என்று. அந்நாட்டு அரசன் தனது மகனுக்கு இளவரசர் மணமகளை தேடிக் கொண்டிருந்தார். அதற்காக அரண்மனையில் ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு செய்தார். நாட்டின் அனைத்து இளம்பெண்களும் அழைக்கப்பட்டனர். சிண்ட்ரெல்லாவின் அத்தையும் சகோதரிகளும் மகிழ்ச்சியில் ஆடிப்போனார்கள். அவர்கள் புதிய புடவைகள், நகைகள், அழகு கூடங்கள் என்று தயாராகிக் கொண்டனர். சிண்ட்ரெல்லாவும் அந்த விருந்துக்குச் செல்ல விரும்பினாள். ஆனால் அத்தையும் சகோதரிகளும் அவளை இழிவுபடுத்தினர். நீ போய் என்ன பண்ண போற? உன் பழைய உடையோடு அரண்மனைக்கா? ஹா ஹா. அவர்கள் சிண்ட்ரெல்லாவை வீட்டிலேயே விட்டுவிட்டு தாமே பிரமாண்டமாக சென்று விட்டனர். அத்தையும் சகோதரிகளும் சென்று விட்டதும் சிண்ட்ரெல்லா மிகவும் வருந்தினாள். அப்போதே ஒரு மந்திரக்கன்னி, ஃபேரி காட்மதர் அவள் முன் தோன்றினாள். சிண்ட்ரெல்லா, கவலைப்படாதே, நீ நல்ல உள்ளம் கொண்டவள். அதற்காக உனக்கு நான் உதவ வருகிறேன் என்று அவள் சொன்னாள். மந்திர கம்பியை ஆட்டி ஒரு பூசணிக்காயை அழகான பொற்கருத்துவண்டியாக மாற்றினாள். எலி 6 பேரை குதிரையாகவும் ஒரு எலியை ஓட்டுநராகவும் மாற்றினாள். சிண்ட்ரெல்லாவின் பழைய உடையை அழகிய வைரங்கள் பதித்த நீல புடவையாக மாற்றினாள். அவளது கால்களில் பிரகாசமான கண்ணாடி செருப்பு தெரிந்தது. ஆனால் மந்திரக்கன்னி எச்சரித்தாள், இவை அனைத்தும் நள்ளிரவு 12 மணி வரை மட்டுமே இருக்கும். அதற்கு பிறகு எல்லாம் பழைய நிலைக்கு மாறிவிடும். சிண்ட்ரெல்லா நன்றியோடு மந்திரக்கன்னியிடம் வணங்கி அரண்மனைக்குச் சென்று விட்டாள். அரண்மனையில் அனைவரும் ஆடம்பரமாக வந்திருந்தனர். ஆனால் சிண்ட்ரெல்லாவை பார்த்தவுடன் அனைவரும் அசந்து போனார்கள். அவள் எங்கிருந்து வந்தாள் என்று யாருக்கும் தெரியவில்லை. இளவரசர் அவளை பார்த்தவுடன் காதலித்துவிட்டார். அவளை அழைத்து நடனமாடினார். முழு இரவுமே இளவரசரின் கண்கள் சிண்ட்ரெல்லாவிலேயே இருந்தன. ஆனால் மணி 12க்கு அடியடிக்கும்போது சிண்ட்ரெல்லா திடீரென நினைத்து கொண்டாள், மந்திரம் உடைந்துவிடும் என்று. அவள் ஓடினாள். ஓடிக்கொண்டிருக்கும் போது ஒரு கண்ணாடி செருப்பு வழியிலே விழுந்தது. அடுத்த நாள் இளவரசர் அந்த கண்ணாடி செருப்பை எடுத்துக் கொண்டு அறிவித்தார், இந்த செருப்பு பொருந்தும் பெண்ணே என் மனைவியாக இருப்பாள். அந்த செய்தி நாடு முழுவதும் பரவியது. எல்லா பெண்களும் முயற்சி செய்தனர். ஆனால் யாருக்கும் அந்த செருப்பு பொருந்தவில்லை. இறுதியில் இளவரசர் சிண்ட்ரெல்லா இருக்கும் வீட்டுக்குச் சென்றார். அத்தையும் சகோதரிகளும் தங்கள் காலில் செருப்பை நெருக்கி அணிய முயன்றனர். ஆனால் அது பொருந்தவில்லை. அப்போது சிண்ட்ரெல்லா மெதுவாக கேட்டாள், எனக்கும் ஒரு வாய்ப்பு தரலாமா? அத்தையும் சகோதரிகளும் சிரித்தனர். ஆனால் இளவரசர் சம்மதித்தார். சிண்ட்ரெல்லா கால் வைத்தவுடன் கண்ணாடிச் செருப்பு அவளுக்கே உரியபடி மிளிர்ந்தது. அந்த நொடியிலேயே அனைவரும் உண்மையை உணர்ந்தனர், விருந்தில் வந்த அழகான பெண் சிண்ட்ரெல்லாதான். இளவரசர் அவளை திருமணம் செய்து கொண்டார். சிண்ட்ரெல்லா தனது வாழ்க்கையில் கனவு கண்ட மகிழ்ச்சியையும் அன்பையும் பெற்றாள். அவள் இனி ஒருபோதும் சாம்பலில் உட்கார வேண்டியதில்லை. அவ்வாறே சிண்ட்ரெல்லா என்றும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாள். சிண்ட்ரெல்லா இளவரசருடன் திருமணம் செய்து கொண்டு அரண்மனையில் குடியேறினாள். அவள் சாம்பல் தூசியில் வாழ்ந்த சிறுமி அல்ல, இப்போது முழு நாட்டின் இளவரசி. ஆனால் சிண்ட்ரெல்லா மாறவில்லை. அவள் எப்போதும் எளிமையாகவும் கருணையுடனும் நடந்து கொண்டாள். அரண்மனை ஊழியர்கள், தோட்டக்காரர்கள், சமையலர்கள் அனைவரையும் தன் குடும்பமாகவே எண்ணினாள். இதனால் மக்கள் அனைவரும் அவளை நல்ல உள்ளம் கொண்ட இளவரசி என்று அழைத்தனர். இளவரசர் அவளை மிகவும் நேசித்தார். ஆனால் புதிய பொறுப்பு, மக்களின் நலனை பாதுகாப்பது சிண்ட்ரெல்லாவின் வாழ்வில் தொடங்கியது. சிண்ட்ரெல்லாவின் அத்தை அவள் இளவரசரின் மனைவியாகி அரண்மனையில் வாழ்வதை சகிக்க முடியவில்லை. நான் அவளை வேலைக்காரியாக வைத்தேன். ஆனால் இப்போ அவள் இளவரசி, இது என்ன அவமானம் என்று கோபித்தாள். அத்தையும் அவளது 2 மகள்களும் சாமியார்கள், சூனியக்காரர்கள் போன்றோரிடம் சென்று சாபம் இடச் சொன்னார்கள். அவர்கள் முயன்ற ஒவ்வொரு மந்திரமும் சிண்ட்ரெல்லாவை தாக்கவில்லை. ஏனென்றால் அவளது நல்ல உள்ளமும் மந்திரக்கன்னியின் ஆசீர்வாதமும் அவளை காத்து கொண்டிருந்தன. அவர்கள் தோற்றுவிட்டாலும் பழிவாங்கும் எண்ணம் இன்னும் அவர்களை விட்டுப் போகவில்லை. ஒரு நாள் அரண்மனையின் பழைய நூலகத்தில் சிண்ட்ரெல்லா ஒரு பழைய வரைபடத்தை கண்டாள். அதில் இளவரசிக்கு மட்டும் திறக்கும் ரகசிய தோட்டம் என்று எழுதப்பட்டிருந்தது. அவள் அதன்படி சென்றபோது அரண்மனைக்கு பின்னால் பூட்டப்பட்ட கதவொன்று இருந்தது.
சிண்ட்ரெல்லா கையால் கதவைத் தொட்டதும் அது தானாகவே திறந்தது. அதற்குள் எப்போதும் மலர்கள் பூத்து குலுங்கும் தோட்டம். பறவைகள் இனிமையாக பாடும் கானகம். நடுவில் ஒரு பளிங்குக் கிணறு. இவையனைத்தும் இருந்தன. அந்த கிணற்றில் இருந்து ஒரு மென்மையான குரல் கேட்டது. சிண்ட்ரெல்லா, உன் வாழ்க்கை இன்னும் சோதனைகளை சந்திக்கப் போகிறது. ஆனால் உன் அன்பு, பொறுமை, துணிச்சலால் நீ அனைத்தையும் ஜெயிப்பாய். சிண்ட்ரெல்லாவின் அத்தையும் மகள்களும் இந்த தோட்டத்திற்கான இரகசியத்தை கண்டு பிடித்தார்கள். அவர்கள் சூனியக்காரியை அழைத்து தோட்டத்தின் சக்தியை தங்களுக்காக கைப்பற்ற முயன்றனர். ஆனால் அந்த தோட்டம் நல்ல உள்ளம் கொண்டவர்களுக்கே திறக்கும். அத்தையும் மகள்களும் அங்கே நுழைய முயன்றபோது தோட்டம் முழுவதும் கருப்பு மேகமாக மாறி அவர்களை வெளியே தள்ளிவிட்டது.